உலகெங்கும் உள்ள அன்பான ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம்னாவே உடனே நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது என்னக்கா, பெருமாள் கோயில் போகணும், துளசி தீர்த்தம் குடிக்கணும். ஸோ இந்த பித்திருக்களுக்கு உண்டான மகாலயம் சொல்லக்கூடிய அந்த தேய்பிரையில் வரக்கூடிய விஷயங்கள் பித்திருக்கள் தோஷம் மிகுது. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம். இன்னொன்று என்னென்னாக்கா, நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க, இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளே இருக்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசினாவே புரட்டு, அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்குது. அதாவது என்னென்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் இருந்த நம்ம செய்த கர்மங்களை புரட்டி போடுவது, புரட்டி தீர்வளிப்பது, புரட்டி சரி பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு வச்சுக்கலாம், ஏன் இதை நம்ம சொல்லணும், ஏன்னா ஆத்மகாரகன் பார்த்தீங்கன்னா காலபோஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். ஸோ 6ஆம் இடம் என்பது மரவிசனம். ஸோ அப்போ இந்த காலகட்டம் நமக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு ஃப்ரீ டைம், தன்னை சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 6ஆம் பாவம் மரவிஸ்தானம், நோய் பிணி இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமில் நம்மளோட கர்ம வினைகளை புரட்டி படிப்பாங்க. அடியில் இருக்க ஃபைலுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான நம்ம இந்த மூதாதையர் பித்திருக்களுக்கு உண்டான, ஏன்னா மூதாதையரோட தொடர்புகள் நம்மக்கிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே அந்த கர்மங்களை சரி செய்யும் போது அதன் மூலம் நமக்கு நன்மைகள், பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் பாவம் வலுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதம் அந்த மகாலயம்ங்கிற தேய்பிரையில் பித்திருக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே போல் என்னன்னாக்கா, அந்த துளசி தீர்த்தம், ஏன்னா துளசி என்ன பாருங்க, ரொம்ப கார சுவை உள்ளது. ஸோ அப்போ என்னன்னாக்கா, அப்போ இந்த பெருமாள் கோயிலில் போய் இறை வழிபாடோடு இந்த துளசி தீர்த்தம் குடிக்கும்போது மனம் என்பது எப்படின்னா, இந்த காம உணர்வுகள் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கும். அதனால தான் சித்திரை சொல்லுவோம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம், மனமது செம்மையாச்சுன்னா வாழ்க்கையே செம்மையாமே, இப்படி சித்திர பாடல்களே இருக்குது. ஸோ அப்போ என்ன இருக்கா, அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணணும். மனமும் கண்ட்ரோல் ஆகுது, நம்ம ஆத்ம சுத்தியம் அடையுது, அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். இந்த விஷயத்தை தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம கிடைக்கும். அதனால் என்னென்னாக்கா, வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதம் நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, இந்த காலகட்டத்தில் க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஹெவி லோடு போடும் போது, இப்போ ஒருத்தவங்க வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீ குப்பையை போட்டுகிட்டே இருந்தால் சிரமமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது இந்த மாதத்தில் நம்ம இலகுவான உணவுகளை எடுக்கும் போது, நம்ம சும்மா இருந்தாவே இயற்கையே நம்மளை புனிதப்படுத்தும். புரியுதுங்களா? அதுக்கு கூட நம்ம புனிதப்படுத்துறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுக்கும் போது, நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த காலத்தில் துளசி தீர்த்தம் குடிப்பது, மேலும் இந்த பித்திருக்களுக்கு உண்டான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபடும் போது, இயற்கைக்கு இப்போ நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது வேலை சீக்கிரம் நடக்கும், சரியாகவும் நடக்கும். ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சூட்சமெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள், ஏன்னா கிரகச்சாரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இல்லையா, அதுக்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளாராசி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ராசியில் இருக்கவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பாங்க, ரொம்ப மென்மையானவங்க துளாராசியில் இருப்பாங்க. எப்போதும் ஒவ்வொரு மனிதர்களையும் அப்படியே கணிக்கக்கூடியது, எல்லாத்தையும் எப்போதும் தராசில் போட்டு எப்படி நன்மை தீமை அப்படின்னு பார்ப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இலகுவாக இவங்கக்கிட்ட இயல்பாகவே இந்த கணிக்கக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலே என்னென்னாக்கா, அதுவே இவங்களுக்கு ஒரு அழுத்தமாகவும் மாறிடும். ஏன்னா ரொம்ப கணிக்க இவங்களால் அந்த மகிழ்ச்சியே இது பண்ண முடியாது. அதனால் என்னென்னாக்கா, எல்லா இடங்களுக்கும் இவங்க மோஸ்ட்லி பெரும்பாலும் வெளியே போகும்போது பார்த்திங்கன்னா இவங்களால் முழுமையான அந்த மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஏன்னா இது நல்லதா இது கெட்டதா, இப்போ ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, இது நல்லதாக இருக்குமா, இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை வருமா இப்படின்னு யோசிச்சு நம்மளால் சாப்பிட முடியாது இல்லையா. ஸோ இந்த ஒரு ஹேபிட்டை இவங்க குறைச்சிக்கிட்டாங்கன்னா இவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த புரட்டாசி மாதம் துளாராசிக்காரருக்கு என்ன மாதிரியான நன்மை நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா ராசிலே பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்கார். அப்போ என்னென்னாக்கா, வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகுந்த சப்போர்ட் இருக்கும். திருமணத்துக்காக இப்போ நீங்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வரன் வீடு தேடி வரும். திருமணத்துக்காக தேடிட்டு இருக்க உங்களுக்கு நிறைய துளாராசிக்காருக்கு இந்த காலகட்டம் வரன் வீடு தேடி வரும், இல்லை ஜாதக அமைப்பு வீடு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் என்னென்னாக்கா, குறிப்பாக என்னென்னாக்கா, நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணத்தை குடும்பத்தில் கூட திருமண வரன் என்பது அமையும். குடும்பத்தில் திருமணம் வரன் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் குடும்பத்துலேயோ இல்லை உங்கள் நெய்பர்ஹுட்லேயோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா திருமணம் என்ற நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்க சாத்தியக்கூறு. அதே போல் என்னென்னாக்கா,
வருமானமும் சரி, நீங்கள் இன்றைக்கி ஒரு நண்பர்கிட்ட யாராவது பணம் கொடுத்துருப்பீங்க, அந்த பணம் வந்து இந்த காலத்தில் உங்களுக்கு திரும்பி வரும், ஏதோ ஒரு ரூபத்தில் திருப்பி கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி என்பது பெருகுமான கண்டிப்பாக பெருகும். இந்த காலத்தில் நிறைய துலா ராசிகளுக்கு என்ன பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய இந்த தொழில் சிந்தனைகள் வரும். புதிய தொழில் தொடங்கலாமா அப்படின்ற நிறைய துலா ராசிக்காரர் இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா சினிமா துறையில் இருக்கிறவங்கன்னா புதிய பட வாய்ப்புகள் எல்லாமே வரும். திடீர்னு வரும், அன்பிளான்டு. திடீர்னு சும்மா தான் யோசிச்சுப்பாங்க, டக்குன்னு பார்த்தா ஒரு பிஸ்னஸ் தொடங்கியிருப்பாங்க. மனதில் யோசிச்சுட்டு, அதாவது சொல்லுவாங்க, யோசித்த விஷயம் பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் உடனடியாக நிஜம். இப்போ கனவு எல்லாமே நிஜமாகக்கூடியன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான தன்மையில் இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த கனவுகள் எல்லாமே அப்படியே நிறைவேறினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ அதே போல் என்னென்னாக்கா மனதில் பார்த்திங்கன்னா ஒரு இனம் புரியாத கற்பனைகள் இருக்கும். நிறைய விஷயங்களை கற்பனை யோசிச்சுட்டே இருப்பாங்க. நிறைய அதுவும் என்னென்னாக்கா பிரம்மாண்டமான சிந்தனை. இப்போ ஒருத்தவங்க திருமணம் ஆகணும்னு நினச்சாங்கன்னா இந்த கல்யாண மண்டபத்தில் இவ்வளோ காசு செலவு பண்ணி அப்படின்னு சொல்லி ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு கல்யாண மண்டபத்துக்கு புக் பண்ண சொன்னால் இவங்க பார்த்திங்கன்னா திடீர்னு 5 லட்ச ரூபாய்க்கு போய் புக் பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எல்லாமே பிரம்மாண்ட சிந்தனைகள் அதிகமாகும். எதையும் பிரம்மாண்டமாக யோசிப்புகிறது, பிரம்மாண்டமாக யோசித்து அதனால் என்னென்னாக்கா கையிருப்பு சீக்கிரம் காலியாகிடும். அதனால் இங்கே நம்ம சொல்லக்கூடிய பிரம்மாண்ட சிந்தனை நல்லதானா கண்டிப்பாக நல்லதான், ஆனால் அது நம்மளுடைய கையிருப்புக்கு ஏற்றக்குள்ளே இருக்கணும். ஸோ நீங்கள் பிரம்மாண்டமாக யோசித்து கடன்காரன் ஆகிறது நல்லதான்னு யோசித்து பார்த்துங்க. ஸோ அதனால் உங்கள் பிரம்மாண்ட சிந்தனையை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி நமக்கிட்ட எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சிந்திக்கும் போது அது வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் எனக்கு இந்த காலத்தில் எனக்கு நிறைய பேர் அந்த இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா துலா ராசிக்காரங்க அந்த லாட்ரி வாங்கலாமா அப்படின்னு போகும். ஸோ அந்த காலத்தில் லாட்ரி வாங்கினா கண்டிப்பாக மன மகிழ்ச்சி கண்டிப்பாக அடிக்கும். துலா ராசிக்காரங்க ட்ரை பண்ணி பாருங்க. லாட்ரி யோகம் வந்து இருக்குது. ஆனால் அமௌண்ட் என்ன அடிக்கும்ன்றது அடுத்தது. பட் லாட்ரி வாங்கி பாருங்கள். ஏதோ ஒரு விஷயம் வாங்கக்கூடிய லாட்ரி ஒரே ஒரு லாட்ரியாக வாங்கணும். மொத்தமாக வாங்கினேன்னா உங்களுக்கே நம்பிக்கை இல்லைன்ற அர்த்தம். ஸோ ஒரு லாட்ரி டிக்கெட் சும்மா ஜஸ்ட்டு ஒன்று வாங்கி பாருங்களேன், எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ மேலும் என்னென்னு இந்த காலகட்டம் என்னென்னாக்கா நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக இருக்கும். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா இந்த நிறைய துலா ராசிக்காரன் பார்த்திங்கன்னா நிறைய கோயிலில் கும்பாபிஷேகத்தில் பங்கேற்கிறது, நிறைய சுப நிகழ்வுகளை பங்கேற்பாங்க. நிறைய சுப நிகழ்வுகளுக்கு குறிப்பாக என்னென்னாக்கா இந்த அண்ணன் அக்கா தங்கச்சி இந்த சுற்றத்தில் நிறைய திருமணங்கள்லாம் நடந்திருக்கும். நிறைய திருமணம் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய குடும்பங்களில் ஒரு நெய்பர்ஹுட்டாக இருக்கும், உங்கள் நண்பர்கள் இல்லை நண்பர்கள் குடும்பத்தில் நிறைய இந்த திருமண சுப நிகழ்வுகளை நிறைய பங்கேற்பாங்க. அவங்க நிறைய உங்களுடைய நெய்பர்ஹுட்டு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து நிறைய கோயில்களுக்கு ஆன்மீக பயணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கும். கோயிலில் போய் நிறைய பேர் இந்த கும்பாபிஷேகம் இல்லைன்னா நிறைய திருவிழாக்களை பங்கேற்கிறது, இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய காலம் இல்லை ஆல்ரெடி நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தனம் என்பது உங்களை தேடி வரும். வாழ்க்கை துணையிடம் ஒத்துழைப்பு நல்லா இருக்கும். அதே போல் என்னன்னாக்கா திடீர் தொழிலில் பார்த்திங்கன்னா திடீர் மாற்றம், திடீர் பயணங்கள் இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து நடந்துகிட்டே இருக்குது. அதே போல் என்னென்னாக்கா குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அந்த முட்டி வலி கணுக்காலில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதாவது கால் நீர் வீக்கம், அப்படி இல்லைன்னா இந்த ஹார்மோன்ஸ் பிரச்சனைகளால் ஏதாவது சிறிய தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் ஏற்படும். நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இந்த தொடை நரம்பு சயாட்டிக்கா பெயின்லாம் சில பேருக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் என்னென்னாக்கா உங்களுடைய குறிப்பாக என்னென்னாக்கா துளாராசிக்காரங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம், மொபைலை வந்து கொஞ்சம் கம்மியாக பாருங்கள். மொபைலை நீங்கள் கம்மியாக பார்த்தீங்கன்னாவே உங்கள் வாழ்வில் நிறைய மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கும். அதே போல் என்னென்னாக்கா தொழிலில் திடீர் தொழில் மாற்றங்கள் எல்லாமே நிறைய பேருக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தொழிலில் மாற்றம், அதே போல் என்னென்னாக்கா இளைய சகோதரத்துவம், இது எல்லாமே அவங்க மூலியம் லாபம். இந்த காலகட்டத்தில் நிறைய துலா ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா உறவுகளுக்குள்ள தங்கை தம்பி அந்த உறவுகள்லாம் இருக்குல்ல, அந்த உறவுகளோட நிறைய மகிழ்ச்சியாக ஒரு சுற்றுலா போகிறது, மகிழ்ச்சியான நேரங்களை செலவழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே. அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்த்த வருமானங்கள் எல்லாமே வந்து உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதாரத்தை மிகப்பெரிய ஒரு உச்சத்தை கொண்டு போகும்னு சொல்லுவாங்க. என்னென்னா குறிப்பாக இந்த கணக்கு துளாராசிக்காரங்களும் இந்த காலத்தில் இந்த கிட்னி ஸ்டோனு இல்லை இந்த கிட்னி சார்ந்த விஷயம் இல்லை யூரினரி அந்த பிளாடரில் கல் இருக்குது, இந்த மாதிரியே நிறைய பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே ஆப்ரேஷன் பண்ணணுன்ற ஒரு சூழல் எல்லாமே இருப்பாங்க. அது எல்லாமே இல்லாமல் சுமூகமாக அதெல்லாம் மருத்துவத்தின் வழியாக சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இல்லை இயற்கை மருத்துவத்தின் வழியாக அதெல்லாம் குணமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ துளாராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் மிக சூப்பரான புரட்டாசி மாதமாக இருக்குன்றதில் கொஞ்சம் கூட மாற்றமே இல்லை.
ஸோ அந்த நிகழ்வை நீங்கள் சிறப்பாக்கிக்கிறதுக்காக கொஞ்சம் மொபைலை கம்மியாக வச்சுக்க, மனதில் கற்பனைகளையும் அந்த பிரம்மாண்டத்தையும் கொஞ்சம் சுருக்கிக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.